பாத்தீங்களா அத்தை? இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? அந்த சக்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதோட மட்டும் இல்லாம கோர்ட்ல வச்சு என்ன அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டா. நம்ம குடும்ப மானமே இன்னைக்கு சந்தி சிரிக்குதுன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சக்தி ஒருத்தி மட்டும்தான். ஆனா என்ன அசிங்கப்படுத்தினாவல நீங்க எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அந்த ஆபீஸ்ல வச்சு கோர்ட்ல அம்மாவை பத்தி தப்பா பேசும்போது அமைதியா இருக்கா அந்த சிவா. ஆனா அந்த சக்தியை பத்தி தப்பா பேசினா மட்டும் அப்படியே கோத்துல பொங்கி எழறான். ஏன் அத்தை, நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்ல இருக்கிற நாங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாம போயிட்டோமா? ஆனா எங்கிருந்தோ வந்த அந்த சக்தி மட்டும் உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. சொந்த வீட்ல இருக்கிறவங்களே என்ன புரிஞ்சுக்காதப்போ மத்தவங்க எப்படி எங்களை புரிஞ்சுக்குவாங்க? என் பொண்ணு திவ்யா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அவ சொன்ன பொய்ய நம்பி கோர்ட்ல நான் தான் குற்றவாளின்னு தீர்ப்பாயிருந்தா அந்த ரத்னத்துக்கு பதிலா நான் 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிருப்பேன். நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவள நல்லாவே இருக்க மாட்டாத்த, நாசமா போயிடுவா. நீங்க எத்தனை பேர் வேணாலும் அந்த சக்திக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவ எப்படி என்ன ஸ்டேஷனுக்கு அனுப்பி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலோ அதே மாதிரி நான் அவளை கேவலப்படுத்தல. என் பேரு இந்து இல்ல. இங்க பாருங்க அத்தை, இது ஏதோ ஆத்திரத்திலயோ கோவத்திலயோ நான் சொல்லல. வைராக்கியமா சபதம் போட்டு சொல்றேன். நான் சத்தியமா செய்வேன். நீங்களே செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் தடுத்தாலும் நான் அதை செய்வேன். இது சத்தியம். இத பாரு இந்து, கொஞ்சம் அமைதியாரு, பொறுமையாயிரு. நான் சக்தியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நான் அவளை அழிக்கிறதுக்கு ஆயுதத்தை எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க அவளை வளர்க்கறதுக்கு விதைய போடுறீங்க. அந்த சக்தியை களை எடுக்காம இந்த இந்து ஓயவே மாட்டா. ஆமாத்த, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். முதல்ல அவ யாரு? அவளை எல்லாம் மதிச்சு நீங்க கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொல்றீங்க. நான் அவளை கதற விடணும்னு பிளான் பண்றேன். நீங்க அவளை நடு வீட்டுல உட்கார வச்சு பேச்சுவார்த்தை பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு அவ வர்த்தே கிடையாது அத்தை. அவளை எப்படி டீல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க யாரும் இதுல இன்வால்வே ஆகாதீங்க. இத பாரு இந்து, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவுத்தேன் பேசக்கூடாது. அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணாம முடிவெடுக்க கூடாது இந்து. கொஞ்சம் பொறுமையா இரு. அத்தை, அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அதோட வலி என்னன்னு புரியும். ஆபீஸ்க்கு போய் நான் ஏதாச்சும் அந்த சிவா கிட்ட ஏதாவது சொன்னேன்னா அவன் என்ன பார்த்து, அம்மா உங்களுக்கு ஆபீஸ் விஷயத்தை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இதுல எல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்றான். முன்னாடி எல்லாம் அவன் அப்படி பேசவே மாட்டான். அந்த சிவாவை இவ்வளவு தூரம் பேச வைக்கிறது யாருன்னு பார்த்தா அதுக்கு காரணமும் அந்த சக்தி தான். இது தெரியாம அந்த சக்திய நீங்களும் அந்த சிவாவும் தலையில தூக்கி வச்சு அவளுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டீ கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் கம்பெனியோட ஆனிவர்சரியில ஃபுட் கான்ட்ராக்ட் கொடுத்து நீங்க தான் அவளுக்கு கொம்பு சீவி விட்டுட்டு இருக்கீங்க. இத்தனை நாளும் போனா போகுதேன்னு கொஞ்சம் மனசாட்சியோட பாவம் பார்த்தேன். ஆனா இனிமே அதுவும் பாக்குறதுல முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த இந்து அடிக்கிற அடியில அவ இனிமே என்ன ஆக போறான்னு பாத்துக்கிட்டே இருங்க. இந்து இந்து சொல்றத கேட். சந்தோஷ், எப்படியாவது பாட்டி கிட்ட பேசிடுறா. பாட்டி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த சக்தி ஒன்னும் அவ்வளவு பெரிய நல்லவ கிடையாது பாட்டி. பாக்கிறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருந்துகிட்டு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் அயோக்கியத்தனமான வேலை. அவ இந்த வீட்டுல இருந்தப்போ அவ பண்ண பைத்தியகாரத்தனம் எல்லாத்தையும் நேரடியா கண்ணால பார்த்துட்டு சிவா தான் கொண்டு போய் அவளை பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். ஆனா இன்னைக்கு அண்ணனே அவ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றான். இப்போ பத்தாததுக்கு நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி. அவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் நம்ம குடும்பத்தை அப்படி நாசமாக்கிட்டாங்க பாட்டி. அந்த சக்தி நம்ம சிவா அண்ணனோட வாழ்க்கையையும் நம்ம குடும்பத்தையே நாசமாக்கி அசிங்கப்படுத்தி நிறுத்திட்டா. அந்த சக்தியோட அண்ணன் அருண் நம்ம திவ்யாவோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிட்டான். நம்ம கம்பெனில
டீ கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு நம்மளே அவ அசிங்கப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் பாட்டி? இதுக்கப்புறமா அந்த சக்தியை பத்தி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலனா இதோட விளைவுகள் இன்னும் அதிகமா தான் பாட்டி இருக்கும். எங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம குடும்பம் வேற மாதிரி ஆயிடும் பாட்டி. அத நீங்க தான் இந்த குடும்பத்துல பெரியவங்களா இருந்து பாத்துக்கணும் பாட்டி.